ஹலோ வியூவர்ஸ், இப்போ செடி எல்லாமே அந்த வெண்டைக்காய் செடி, அவரைக்காய் செடி எல்லாமே காய் வர ஆரம்பிச்சுன்னா குட்டி குட்டி பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு நல்லா புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, புளிச்ச மோர் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணியில். அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அது கூட வேப்ப முன்னாக்கி நல்லா என்ன செஞ்சுருக்கேன், இங்கே பாருங்கள், நல்லா ஒரு நாள் முன்னாடி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இதையும் கலந்துக்கிட்டு அப்போனா ஏன்னா இந்த மோர் ஊற்றுறதுனால நிறையா பூச்சிகள்லாம் வரும், எறும்புகள் வரும், எல்லாம் ஏதாச்சும் வேறு ஏதாவது பூச்சிகள் வரும். அதுக்கு நம்ம இந்த வேப்ப முன்னாக்கு கலக்கும் போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் செடியில் இந்த வருங்க மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் பூ வைக்க போகுதுன்னா என்ன செய்யும், அதிலே தான் வந்து பூச்சிகள்லாம் நிற்கும். அதுக்கு நம்ம அப்படியே ஊற்றி விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இதுலேயுமே நேற்றே பூ பூத்துருச்சு. வெண்டைக்காயில் இந்த செடியும் பூ பூத்துருச்சு. அதனால் அதுக்கும் அப்படியே ஊற்றி விடுங்க. அது மாதிரி இந்த பாவக்காய் செடி எல்லாமே பூச்செடிகள், காய்ச்செடிகள், மெயினாக காய்ச்செடிகள் தான் வரும் பூச்சிகள் எல்லாமே. அதனால் அதுகளுக்கும் அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டுனா செடி சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் மண் கழுவி போட்டுக்கணும். அதில் பாருங்கள், ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்குங்க, தானாக முளைச்சிருக்கு பாருங்கள். இப்படி தானாக முளைச்ச செடி ரொம்ப சிறப்பாக வரும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நம்ம பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கணும். அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா சீக்கிரம் மக்கிடும். 2 வாரம் ஆச்சு, இன்னும் 1 வாரம் ஆகணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.